Hi friends, welcome back to our channel. This is Mona. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா மழை வேறு பெய்யுது, அதான் போகலாமா யோசிச்சுட்ருக்கோம். அப்படியே பாருங்க, வீடியோ தான். அடுத்து என்ன பண்ணுறத பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புக்கு போயிட்டுருக்கோம். நம்ம மழை வேறு பெய்யுது, நல்லா அடம் முடிச்சு அடம் முடிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்க, மழை நல்லா இருந்துச்சு, ஆனால் செம்மையாக இருந்துச்சு. கிளைமேட் வந்து அப்படி செம்மையாக இருந்துச்சு. ஸோ நம்ம தோப்புக்கு வந்தாச்சு. அப்படியே நின்று சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சின்ன கண்டா இருந்துச்சு. சும்மா பேசி ஃபன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். அப்படியே சும்மா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். நல்லா மழை வேற பெஞ்சிட்டே இருந்துச்சு, இந்த சகதியாக இருந்துச்சா. அப்படியே எங்கள் அப்பா சின்ன வயசில் மரம் இருக்கேன்னு சொன்னாங்க. ஏறுங்கப்பா ஒன்று ஒரு தடவை ஏறி காமிங்க போங்க, நான் விலாகில் போட்டுறேன். நாங்கள் சந்தோஷம் ஏறுறேன். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்கே சுற்றி வந்திருக்கோம். நாங்கள் வந்து இளநீ குடிக்க தோப்புக்கு வந்திருக்கோம். வந்து சந்தோஷ் தான் ஏறி வந்து இளநீ பிடுங்குறான். நான் உங்களுக்கு அவனை காமிக்கிறேன். இன்ட்ரோவே எடுக்காமல் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பாரு, அத்தாடி ஆத்தா. இருக்கட்டும். சந்தோஷ் பார்த்துக்கோங்க. சந்தோஷ் எங்கிட்ட பாரு ஒரு நிமிஷம். செப்பலை போட்டு வர மாரி நின்றுருக்கலாம் போல. அத்தாடி ஆத்த நிக்க முடியல. இப்படி பார்த்துட்டே இருக்கேன், பிடுங்கவே முடியல. அப்புறம் சரி இறங்கலாக்கீரை அப்படின்னு சொல்லி அவனும் முடிஞ்சளவு ஆட்டிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவனால் பிடுங்கவே முடியல. சின்ன பையன் தானே. அவனுக்கு அதை எடுத்து கொடுக்கணும்னு ஆசை, பட் அவனால் பிக்கவும் முடியல. கீழே இறங்கவும் முடியாமல் இது பண்ணிகிட்ருக்கேன். நீ ஏறுறா, இருடா அவ ஏறி இறங்கட்டும். சஞ்சய் இங்கிட்டு வாரம் ஓடமா வாடா. அப்படியே எல்லாத்துக்கும் இது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. இதில் ஏறி இறங்குறது ஹீரோயிசம் காட்டுறாரு சந்தோஷ். அப்படியே இன்னும் 2 கூட எடுத்து போடல, அதுக்குள்ளே உங்களுக்கு இவ்வளோ சீனு. தம்பி அப்பா இருக்கட்டும். கொஞ்ச அளவுக்கு அவனே ட்ரை பண்ணி பார்த்தோம். அதனால இறங்க முடியல. சரி அதான் இறங்கடாடே அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாச்சு. இவர் இறங்குறதுக்காக என்னென்னலாம் எங்கள் அப்பா பண்ணுறாங்கன்னு பாருங்க.
எனக்கு 2 பேருமே செம்ம சேட்டை. நீலாம் யார வேணாண்டா ஒழுங்காடுறா. ஏய் பார்த்து இது விழுந்துடுச்சு. உடனே இவர் வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துச்சுன்னு ஒரு இது வேற இவருக்கு. இவனுங்கெல்லாம் ஏறி எல்லா இளநியும் கீழே பிரித்து போடுற மணி நான் ஏறேன் நீ ஏறேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ எங்கள் அப்பா ஏறப்புறாங்க. வேற ஓயாம நான் ஏறேன்னு சொல்லிட்டே இருக்கான். இவனுங்க வேற யாரும் இல்லை, இவனுங்க 2 பேருமே என் தம்பி தான். சேட்டை ஓவர் சேட்டை. அதான் எங்கள் அப்பா ஏறுறாங்க. இப்போ எங்கள் ஆனந்தப்பா வேற நான் ஏறவான்னு வேற கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வேற யாரெல்லாம் தேவையில்லை, எங்கள் அப்பாவே ஒரு ஆளே போய் எல்லாத்துக்கும் வெட்டி கொடுத்துட்றாங்க. இத்தனை பேர் ஏறி வெட்டமுல்ல. இப்போ எங்கள் அப்பா ஏறி எடுக்கிறாங்க. மாசா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் எங்கள் ஆனந்தப்பா, இன்னொரு அப்பா. போடு மண்ணில் போடு. எல்லாரும் இந்த ஸ்லிப்பரை போட்டுக்கிட்டு இந்த சகதிக்குள்ள நடந்து போகவே இல்லை. இதுவே ஒரு பெரிய டாஸ்காக இருந்துச்சு. செப்பல் அங்கேயே கழட்டி போட்டு வந்தேன். காலையே ஒரு வண்டி இருக்கு. காலே தெரியலக்கா எனக்கு. இதை பாருங்க, கால் ஃபுல்லாக செம்ம. நாங்களாம் செப்பல் போட்டு வந்தேன், எங்களுக்கு இந்த நிலமை. செப்பல் போடாமல் வந்திருந்தா அந்த இவங்க கால் மட்டும் தான் நிலைமையாக இருந்திருக்கும். ஆமாம், செப்பலில் பின்னாடி இதுதான் தெரியும். இப்போ எங்கள் இன்னொரு அப்பா இறப்பாங்க, எங்கள் ஆனந்தப்பா இறப்பாங்க. பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் லாங் டைம் நல்லா வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு ஏறுறாங்க. என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நாங்கள் வந்து மழை பெய்யுதோடவே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நல்லாவே இப்படி இருக்கு. அந்த சிங்கத்தை சிங்கம் காலத்துல இப்போ வார்ம் அப்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. அப்படிலாம் இல்லை, இப்போலாம் தானே என்னமோ சொன்ன மாதிரி இவங்க ஒரு சுத்தி, இந்த மாதிரி இவங்க ஒரு சுத்தி, ஆடுது. இவங்க சுத்தி அவங்க ஒரு அப்பா, அவங்க ஒரு மரத்து கீழே நிப்போமா, மழை இல்லாம. மழை இல்லை, அங்கே போங்க. ஆள் கையில் முடிச்சு போங்க. சும்மா போவாதீங்க. அப்படியே எடுத்து கொடு, நாங்க தீட்டு போறோம். ஏங்க நாங்க திருப்பி இதுக்குள்ள புதருக்குள்ள வர முடியாது. நான் வந்து போக முடியும். நம்ம 2 பேரும். இதான் என் காலு எவ்வளவு அழகா இருக்கு.
தேஜு செல்ஃபி கரெக்டாவா நீ போய் சித்திட்டு அதை வாங்கிட்டு வா, நான் அப்படியே வாங்கிக்கிறேன். அப்படியே எடுத்து குடி சங்கீதா. இந்த பாருங்க இளநீ. ஆமாம், இங்கே மலையில் நாங்கள் இளநீ குடிக்க வந்திருக்கோம். அத்தாடி இன்னும் பேலன்ஸ் இளநீ இருக்குது. நாங்கள் அங்கே எடுத்து போட்டிருக்கோம். இந்த அவங்க இளநீ பறிக்க போயிருக்காங்க. இருக்காங்க, எடுக்க முடியாமல். சரி கொடுங்க. இந்த இதை கொடுங்க, அந்த இது கொடுங்க. நாங்கள் இத்தனை தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். இன்னும் தான் அவங்க அங்கே எடுக்க போயிருக்காங்க. அடம் பிடிச்சி வந்து இதுக்கு தான் வந்தோம். ஃபுல்லாகவே மண்ணாக இருக்குது, மழை பெய்யுது சகதியாக. சித்தி ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வெட்டினதெல்லாம் பிடிக்கிறதுக்காக எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு அம்மா ரெடியாக ஸ்டாப் போட்டு நிற்குது. அது எங்க இருந்துக்கா வாங்க? நான் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஸ்டாவை மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். தன்னோட இது கையில் வைக்காதப்பா. கழுவுடா போடா. எங்கிட்ட போய் கழுவ சொல்ற? எங்க அப்பா எனக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி செம மாசா கட் பண்றாங்களா? வாங்கிக்கோ. ஓ, அந்த பின்னாடி உள்ளதை கட் பண்ணுறீங்களா? எனக்கு வந்துடுச்சே. சந்தோஷம் மண்ணை விடு. உங்க மறந்தேன். வந்துட்டு இது என்னோட டர்ன். நான் குடிக்க போறேன். சூப்பரா இருக்கு. யாரும் என்னோட தலையில கொண்டே பார்த்துட்டு எதுவும் நினைச்சிடாதீங்க. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் வேர்க்காம இருக்கீங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் போட்டிருக்கேன். என்னடான்னு பயந்துட்டே வந்தேன். என்னோட தீந்துருச்சு. போடு. இந்த கதவை திறந்து வச்சுக்க, பாம்பு அடிக்காம திறந்த ஒரு பாம்பு அடிப்போம். நீங்களாம் வந்திருக்கீங்கல்ல, கரும்பு பூரா அடசது. அதான் திறந்தோடனே பாம்பு உள்ள வைக்க. அப்படி கரும்பு இந்த வாரத்தில் நடந்து ரொம்ப நேரம் ஆக்குது குடிக்க. காதம் கிடையாது. இதுவும் போய் வச்சிருப்போம். அப்படியே ஒரே குச்சி குடிச்சிட்டு முடிச்சுட்டு கேட்குறேன் உங்களுக்கு வேணுமான்னு. கோச்சிக்காதீங்க. இப்போ எல்லாருமே குடிக்கிறோம். அப்படியே மீன் வேற செம்மையா பெஞ்சிட்டு இருக்கு, அதோட நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். அவளுக்கு ஸ்ட்ரா போடாமல் குடிக்க தெரியல, அதனால ஸ்ட்ரா போடுறத பற்றி பேசிகிட்டு இருக்கா. என்னோட காலி எங்கே போட? அக்கா காலினோட இங்கே சித்தி தண்ணி நல்லா டேஸ்டா இருக்கா? சைடுல அப்படியே வச்சு குடிக்கலாம். குடிக்குமா குடி. அப்பதானே அது வடியாம வரும். இப்போ வந்து எங்கள் அப்பா குடிச்சிட்டு இருக்காங்க. அது எனக்கு ட்ரைனிங் வச்ச வாயிலேருந்து இன்னும் எடுக்கலை இளநிய. நாங்களாம் அது எடுத்து எடுத்து குடித்தோம். ஒருத்தர் பொறைய பிக் மலையா வந்துச்சு. ஏதோ மயில்கா நல்லா முடியல.
செஞ்சுட்டியா ஏமோனா மூச்சே விட முடியாம இந்தடா சின்ன ஓட்டியா இருக்கடா புரியா அந்த பரிசு வரா சந்தோஷம் அது எடா சந்தோஷம் பரிசு மழை பெய்யுது பயங்கரமா. மழை அடிச்சு ஊற்றுது. நாங்கள் மழையிலையும் இதை குடிச்சிட்டு உட்காந்து இன்னைக்கு எல்லாருக்கும் போய் ஊசி போடுறது தான் வேலை. சந்தோஷ் மண்ணுக்குள்ள இளநீ குடிச்சாச்சு. அடுத்து ஆற்றுக்கு போகிறோம். இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா ஆளுக்கு 2 இளநீ குடிச்சாச்சு. ஹவுஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஸ்டொமக்கே ஃபுல் ஆயிடுச்சு. ஆமாம், வெறும் எம்டியோட போகிறோம். இன்னும் திரும்பக்கா நாளைக்கு வந்து இன்னொரு ஆட்டம் போட வேண்டியது. இந்த மழையில் சொல்ல சொல்ல கேட்காம எல்லோரும் வந்து அடம்பிடிச்சு வந்தோம். நாங்கள் காலில் வச்ச செம்மண்ணெல்லாம் போய் ஆற்றுல கழுவ போகிறோம். நீங்க நேரா ஆத்துக்குள்ள விட்டுறாதீங்க. நீங்க ஆத்துக்குள்ள வண்டி உள்ள விட்டுறாங்க. இத்தனை வருஷத்துல அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமே வந்திருக்கேன். அப்பாயோட நாங்கள் வந்து அங்கே போவோம். கதாமணி அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு போவோம்ல. இங்கெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். கெளுத்தி மீன் அப்ப இந்த என்ன மீன் கிடைக்கும்? அதெல்லாம் இங்கே ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் வரனால ரொம்ப எக்ஸைட்டாக. இந்த தண்ணி சூடா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூடா இருக்கு இந்த தண்ணி. சங்கீதம் ஆமாப்பா பாப்பா இருக்கு இல்லையா? சரி அடிக்க பார்ப்போம். பா ஒரு தடவைப்பா. டிஷர்ட் தானே, டிஷர்ட்டுக்கா பஞ்சம். டிஷர்ட்டை போட்டுக்கோ. உட்காராதப்பா. இந்த தண்ணி வரைக்கும் 2 படி தான் தெரியுது. அது ஃபுல்லாகவே. தம்பி உன் செப்பலை கொடு. கையை வச்சு தேய்ச்சி கழுவுங்க. கீழே தடவி தடவி இல்லப்பா போவாது. நான் கீழே குனியாமே செப்பலை கழுவிட்டேன். உங்க அப்பா குனிஞ்சிருக்கும் போது பின்னாடி கூட அங்க பாருங்க சுத்தி ஏதோ போகுது. நான் காலையில வெள்ளன ஒரு காலைல சாப்பாடு முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்குவோம். நீச்சல் தெரியாது. மழை பெஞ்சிருக்கடா. எள்ளு கூட வச்சுக்கடா. எள்ளு வாங்க போறீங்க ஒரு அக்கி. கீரை புடிங்க. ஆத்து நிறைய தண்ணி ஊத்திட்டு. தண்ணி அப்படியே ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பாருங்க. ஃபேஸ் வாஷ் வேற பண்ணியா? இல்லை இவ்வளோ வெயிட்டா இருக்கியே. எங்க இரு ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கா? இல்லை நான் எங்க கீழே குனியவே இல்லை. எங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அது நான் மெயினாக இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்.
இல்லை செப்பலை வாஷ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தோம். ஈஸியா கழுவுனது. முடிச்சிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.